வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, அது எப்போதும் உயர்ந்த எண்ணம், நேர்மையான முயற்சி மற்றும் புத்திசாலித்தனமான செயல்பாட்டின் விளைவாகும். சரியோ தவறோ ஒன்றுக்கு 2 முறை யோசித்து முடிவெடுத்து உன் மனம் சொல்வதை செய். ஏனென்றால் அதன் விளைவுகளை தாங்கும் சக்தி உன் மனதுக்கு மட்டும்தான் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம், அது எளிதானது. ஆனால் சரியான அளவில், சரியான நேரத்தில், சரியான நோக்கத்திற்காக, சரியான முறையில் கோபப்படும் ஆற்றல் அனைவருக்கும் இல்லை. மேலும் அது எளிதானது அல்ல. தன்னை நல்லவராக்க யாரை வேண்டுமானாலும் கெட்டவனாக சித்தரிக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் இலக்கை தேடும் ஒரு விலங்கு. அவன் தனது இலக்குகளை அடைய முயற்சித்தால் மட்டுமே அவனது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாருடைய வாழ்விலும் காயங்கள் இருக்கும். அந்த காயத்துடன் சிரிப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. காயங்களுடன் சிரிக்க ஒரு சிலரால் தான் முடிகிறது. அப்படி சிரிக்க பழகி கொண்டால் அந்த காயமும் அவ்வளவு பெரிதல்ல. அனுபவம் வாய்ந்த இளைஞர்கள் என்று யாருமே இல்லை. காலமே அனுபவத்தை உருவாக்குகிறது. தன் எதிரிகளை வெல்பவனை விட தன் ஆசைகளை வெல்பவனே தைரியமானவன் என்று நான் எண்ணுகிறேன். நாம் ஒரு இலக்கை அடைய முயற்சிக்கும் போது மட்டுமே நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். புத்திசாலிகளைப் போல சிந்தியுங்கள், ஆனால் சாதாரண நபர்களைப் போல பேசுங்கள். மேன்மை என்பது ஒரு விபத்தல்ல, அது எப்போதும் உயர்ந்த எண்ணம், நேர்மையான முயற்சி மற்றும் புத்திசாலித்தனமான செயல்பாட்டின் விளைவாகும். உங்களை நீங்களே அறிய உங்களுடன் நீங்களே நேரத்தை செலவிட வேண்டும். தனியாக இருப்பதற்கு நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களை நீங்களே அறிவதே ஞானத்தின் தொடக்கமாகும். அமைதி போரை விட மிகவும் கடினமானது. உங்கள் மகிழ்ச்சி உங்களை மட்டுமே சார்ந்துள்ளது. தைரியமே அனைத்து நல்லொழுக்கத்திற்கும் தாய். ஏனெனில் அது இல்லாமல் நீங்கள் மற்றவற்றை தொடர்ந்து செய்ய முடியாது. அடிமைத்தனத்தை பற்றிய மிக மோசமான விடயம் என்னவென்றால், இறுதியில் அடிமைகளை அதை விரும்புவார்கள். கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் பழங்கள் இனிப்பானவை. உடலை குணப்படுத்துவதற்கு முன் நீங்கள் முதலில் மனதை குணப்படுத்த வேண்டும். ஒருவன் தான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருப்பது மட்டுமே போதாது, அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும் கூட அறிந்திருக்க வேண்டும். தனது அச்சங்களை வென்றவரே உண்மையிலேயே சுதந்திரமாக இருப்பார். நீங்கள் ஏதோ ஒன்றை அறிந்திருக்கிறீர்கள் என்பதற்கு உங்களால் அதை கற்பிக்க முடிகிறது என்பதே ஆதாரம். குணத்தை வடிவமைப்பதில் இசைக்கு நிறைய பங்கு இருப்பதால் அதை நாம் நம் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டியது அவசியமாகும். கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியாது. ஆன்மாவின் உணர்வுகளை இசை நேரடியாக பிரதிபலிக்கிறது. ஒருவர் தவறான இசையை கேட்டால் அவர் தவறான நபராக மாறுவார். தீய மனிதர்கள் பயத்தால் கீழ்ப்படுகிறார்கள், நல்ல மனிதர்கள் அன்பினால் கீழ்ப்படுகிறார்கள். நீங்கள் எதையாவது புரிந்து கொள்ள விரும்பினால் அதன் ஆரம்பத்தையும் அதன் வளர்ச்சியையும் கவனியுங்கள். அதிகாலையில் எழுந்திருப்பது நல்லது, ஏனெனில் இதுபோன்ற பழக்கங்கள் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் ஞானத்தை அடைய உதவுகின்றன. நீண்டகால பழக்கத்தால் உள்வாங்கப்பட்டதை வாதத்தால் மாற்றியமைப்பது என்பது சாத்தியமற்றது அல்லது எளிதானது அல்ல. தன்னை தவிர வேறு யாரும் தேவையில்லாத எவரும் மிருகம் அல்லது கடவுளாவார். நம் நண்பர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை போலவே நாம் நம் நண்பர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை ஒரே நேரத்தில் வாழவும் மற்றும் புரிந்து கொள்ளவும் முடியாது. செய்வதற்கு முன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை அதை செய்வதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம். நாம் எதை தொடர்ந்து செய்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். எனவே திறமை என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். அவனவனுக்கு உரித்தானதை அவனவனுக்கு வழங்குவதுதான் நீதி. கௌரவத்தை பெற்று விடுவது பெரிதன்று, அதற்கு தகுதியுள்ளவனாக இருப்பதுதான் முக்கியமானது. நம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது. மேலும் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் நண்பனாக இருக்க விருப்பப்படுபவன் இறுதியில் யாருக்கும் நண்பனாக இருக்க முடியாமல் துயரப்படுவான்.
தன் அச்சங்களிலிருந்து மீண்டு வருகிறவன்தான் உண்மையில் சுதந்திரம் அடைகிறான். இடர்பாடுகள் ஒருவனுக்கு உண்மையான நண்பர்களை எடுத்துக்காட்டும். பேச நேரமில்லை என்பவர்களை நம்பாதீர்கள். முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை. வாழ்க வளமுடன். நன்றி.